இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போமா? அன்பு தெய்வமே, மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது உம்மை புகழ்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை இன்றைய நாளிலே நீர் அழைத்து எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தந்து, இறை வார்த்தையை தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் போது நன்றியுள்ள மக்களாக, எந்த சூழலிலும் நாங்கள் நன்றி மறவாமல் நன்றியோடு வாழுகின்ற மக்களாக நீர் எங்களை மாற்றும். உம்முடைய அருளை தந்து எங்களை வழிநடத்தும், எங்களை காப்பாற்றும், எங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றும், எங்களுடைய தலைமுறையை காப்பாற்றும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை. இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர். பேறு பெற்றோர் யார்? 1500 ஏக்கர் சொத்து வச்சிருக்கிறவங்க எல்லாம் பேறு பெற்றோர். 150 சவர் நகை வச்சிருக்கிறவங்க எல்லாம் பேறு பெற்றோர். 5 பங்களா வச்சிருக்கிறவங்க எல்லாம் பேறு பெற்றோர். மாறாக இறை வார்த்தையை தாகத்தோடு, வாஞ்சையோடு, பராக்கில்லாமல் அமைதியாக படிப்பவர்கள், படித்து தியானிப்பவர்கள், படிப்பதோடு நின்று விடுபவர்கள் அல்ல, தினம் தினம் அதை கேட்பவர்கள், காதால் கேட்பவர்கள். காரணம், கேட்கும் போதுதான் நம்பிக்கை வளர்கிறது என்று தூய பவுல் நமக்கு சொல்லுகின்றார். கேட்க 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 நம்பிக்கை வளர்கிறது. நிறைவானது வர 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 குறைவானது ஓடிவிடுகிறது. வெளிச்சம் வர 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 இருள் விலகுகின்றது. அதனால் தான் கேட்க 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 நம்பிக்கை வளர்கிறது. எனவே கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதை வாழ்வில் கடைபிடிப்பவர்கள் பேறு பெற்றோர். ஆக படிப்பது, கேட்பது, செயலில் கடைபிடிப்பது, இவை மூன்றும் செய்பவர்கள் தான் பேறு பெற்றோர் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் மட்டுமே கடவுளின் ஆன்மாவை அறிபவர்கள், கடவுளோடு நெருங்குபவர்கள், கடவுளோடு உரையாடுபவர்கள். உங்களுக்கு தெரியும், செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். ஆக இந்த இறை வார்த்தையை படித்தாலும், இதை கேட்டாலும் அதோடு நின்று விட்டால் இதனால் பலனில்லை. மாறாக அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்து வரும்போது ஆண்டவரோடு நாம் நடக்கின்றவர்களாக, அவரோடு பயணிப்பவர்களாக, அவருடைய கரங்களை பற்றி பிடித்து நடப்பவர்களாக நாம் மாறுகின்றோம். ஆண்டவரும் நம் மீது மகிழ்ச்சி கொள்ளுகின்றார், நம்மை மகிழ்ச்சியோடு பார்க்கின்றார். ஏனென்றால் நம்மை பார்த்து நாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் போது, அவருடைய இறை வார்த்தையை கடைபிடிக்கும் போது, நீ என் மகன், நீ என் மகள், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்றார். எனவே ஆண்டவரின் அன்பு நம்மில் நிறைய இந்த இறை வார்த்தையை கேட்டு, இதை படித்து, இதில் இருக்கின்றவற்றை கடைபிடிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.